மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசே தமிழகத்தில் அமையும். திராவிட மாடல் அரசு அமையும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு. மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக, டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருப்போம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும். 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் களப்பணி ஆற்றுவோம். இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள்னு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே பலிக்காது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கம் வச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். வணக்கம், இது கேள்விக்களம். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை 45 நாட்களுக்குள் மக்கள் மனுக்கள் மீதான முடிவுகளை, தீர்வை எட்டக்கூடிய ஒரு பெரும் திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களிடமிருந்து பெறக்கூடிய பல்வேறு வகையான 15 துறைகள் சார்ந்த மனுக்கள் மீது அவர்கள் இல்லத்துக்கே சென்று அவர்களுக்கு தேவையானதை கேட்டு தரக்கூடிய ஒரு புதுமையான புரட்சிகரமான திட்டம் என்று முதலமைச்சர் இதை வர்ணித்திருக்கிறார். தேர்தலுக்காக மக்களை தேடி செல்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. இந்த திட்டம் என்பது எந்த அளவிற்கு மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கப் போகிறது, பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறது, தேர்தலை மனதில் கொண்டு இது செய்யப்படுகிறதா, அப்படி செய்தால் அது சரியா தவறா என்கிற பல கோணங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். இன்னொரு முனையில் பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுடைய 100ஆண்டு நினைவரங்கத்தை தொடங்கி வைத்து திறந்து வைத்து பேசிய அந்த நிகழ்வில் விசிகாவின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான அரசியல் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி தொடருமா, ஊசலாட்டம் இருக்குமா, அதிக இடங்களுக்கான சிக்கல்கள் வருமா என்கிற அணி சேர்க்கைகளிலே மாற்றம் இருக்குமா என்கிற எல்லா பேச்சுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை அவர் இன்று வைத்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தொடரப்போவதாக சொல்வது மட்டுமன்றி திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமைத்த அவர் ஏறத்தாழ ஒரு சபதம் ஏற்ற ஒரு உரையாக அவருடைய பேச்சு இருந்தது. திமுக தன்னுடைய கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் இன்று அமர்த்தி தங்கள் நிலைப்பாட்டை கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்கிற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். செல்கிற இடங்களில் மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். இன்று அவர் சொன்ன ஒரு கருத்தும் கூட 2026 அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், வாக்குகள் சிதறவிடக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக பாஜகவோடு சேர்ந்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது சார்ந்து பல்வேறு அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள்,
அஇஅதிமுக ஆதரவாளர் சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைய இருக்கிறார். வணக்கம். ஆளூருடைய முதற் பார்வையை கேட்கணும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒன்று இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. தொல் திருமாவளவன் அவர்களோட இன்னைக்கு அந்த நிகழ்வும் நடந்திருக்கு. இந்த திட்டம் அப்படின்ற ஒன்று மக்கள் நலனை நோக்கின இதுவரை எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒன்றுன்னு அரசு தரப்பில் வர்ணிக்கிறாங்க, ஆளுங்கட்சி வர்ணிக்குது. தேர்தல் நோக்கம் மக்களை கவர்வதற்காக செய்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்தே மக்கள் நல திட்டங்களை முடுக்கிவிட்டுத்தான் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவிலேயே காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் மக்களை கவர்வதற்காக செய்யப்படுகிற திட்டம்னு சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. இதே போலவே மக்களுடன் முதல்வர்னு ஏற்கனவே ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஊராட்சி வாரியாகலாம் கேம்ப் நடத்தியிருக்கோம். மக்கள்கிட்ட மனுக்கள் பெற்றிருக்கோம். அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருக்கோம். நாங்கள் தொகுதி வாரியாக சொல்ல முடியும். என் தொகுதியில் அப்படி பல வேலைகள் நடந்திருக்குது. ஏராளமான மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். அதனால் பல விஷயங்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்று இப்போது இந்த ஆண்டு காலத்தில் மக்கள்கிட்ட அது மாதிரி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பெறுவதற்கும் உடனடியாக தீர்வு கொடுப்பதற்குமான இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. வெறுமனே தேர்தல் கண்ணோட்டத்தில் மட்டும் இது செய்யப்படுவதல்ல. இந்த அரசு அமைந்த நொடியிலிருந்து செய்யப்படுகிற எல்லாமே மக்கள் நல திட்டங்கள். மக்களுக்கு எப்படி எளிமையாக திட்டங்களை கொண்டு சேர்க்கறது, அறிவிக்கிற திட்டங்கள் முறையாக நடைமுறைக்கு வந்திருக்கா, அதில் எதுவும் தொய்வு இருக்கா என்று பார்த்து மாவட்ட வாரியாக ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு திட்டம் செக்ரட்டரியேட்டில் சிஎம் அறிவிச்சிடுறாரு, சட்டமன்றத்தில் அரசு அறிவிக்குது, அது நடைமுறைக்கு வந்திருக்குதா அப்படிங்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் அதை ட்ரேஸ் பண்ணி போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு அந்த அரசு இருக்குது. அதனால தான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ரீச் இருக்குது. அதனால தான் மக்கள் இந்த அரசை கொண்டாடுறாங்க. சிஎம் போகிற இடங்கள்லாம் மக்கள் ஆரவாரம் செய்கிறாங்க, முன் அவர்கிட்ட கை குலுக்குறாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசுக்கு இன்றைக்கி துணையாக இருக்காங்கன்னா திட்டங்கள் முறையாக போய் சேர்ந்ததுனால தான். அதில் எந்த விதமான ஒரு லீக்கேஜும் இல்லாமல், இடையில் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு திட்டமும் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு புரட்சிகரமான விஷயங்களை பார்க்குறோம். இந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் இது நடைமுறை சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லப்பட்ட போது, இது செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட போது, இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்ட போது, அல்லது கேலி கிண்டல் செய்யப்பட்ட போது, அதையெல்லாம் கடந்து திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கி அது ரோல் மாடல் ஆகிப்போச்சு. பிஜேபி சொல்லிச்சு மகளிர் உரிமை திட்டம்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு. ஆனால் இன்றைக்கி அவங்க மாநிலங்களிலேயே மகளிர் உரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்க்குறாங்க. காலை உணவு திட்டம் அதேமாரி கிண்டல் பண்ணாங்க. சிஎம்ஏ சொன்னது மாதிரி இது என்ன ஹோட்டல் நடத்துறீங்களா, ஸ்கூல் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா அது மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி பல மாநிலங்களில் காலை உணவு திட்டத்துக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு கமிட்டி குழு ஆய்வு செஞ்சுட்டு போகிறாங்க, எப்படி இது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு. அதேமாதிரி கட்டணம் இல்லா பேருந்தும் அதே மாதிரி தான், லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி பல மாநிலங்கள் அதை பின்பற்றக்கூடிய, இதை நம்ம செய்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். எல்லா திட்டங்களும் இன்றைக்கி ரோல் மாடல் திட்டங்கள். அதனால தான் எங்கள் தலைவர் அதை இன்றைக்கி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு, முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு இன்டென்ஷன், நல்ல இன்டென்ஷன் இருக்கலாம். ஆனால் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பட்டா மாறுதலில் தொடங்கி ஒரு மின்சார இணைப்பில் பெயர் மாற்றம் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன நடைமுறை நிர்வாகங்கள் கூட முறையாக மக்களுக்கு எளிதாக கிடைக்கிறது இல்லைன்ற புகார் இருக்கு. எளிதாக கிடைப்பதற்கு தானே அந்த ஏற்பாடு. நீங்கள் அவங்க பல்வேறு அலுவலகங்களுக்கு பல்வேறு நாட்கள் அலைய வேண்டிய தேவையில்லை. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக இன்றைக்கி மக்களை தேடி போகுது அரசு நிர்வாகம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கும் இப்படி ஒன்றிய அலுவலகத்துக்கும் மக்கள் தேடி போய் அலைஞ்சிட்டு போன, வேலை நடக்காமல் போன காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே என்ன செட்டப் இருக்குமோ, என்ன நிர்வாக அமைப்பு இருக்குமோ, என்ன தொழில்நுட்ப கருவிகள் அங்கே இருக்குமோ அத்தனையும் இந்த கேம்புக்கு வந்துடுது. எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட, பிரிண்டரோட எல்லாம் அங்கே வந்துடுது. எல்லா அதிகாரிகளும் துறை சார்ந்து கேம்ப் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கேபின் இருக்குது. அப்போது இன்றைக்கி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வரக்கூடிய மனுக்கள் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கேபினுக்கு போகுது. அங்கேயே அவங்களுக்கு அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்படுது. அது செய்யப்படுமா, செய்யப்பட முடியாத கோரிக்கையா அப்படிங்கிறதுக்கு அங்கேயே விடை சொல்லிடுறாங்க. செய்யப்படக்கூடிய கோரிக்கையாக இருந்தால் அங்கேயே ஏற்றுக்கிறாங்க மனுவை. அங்கேயே
அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்படுது. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 45 நாட்களுக்குள் 1.5 மாதத்துக்குள்ள அந்த மனுக்களுக்கான தீர்வு வரப்போகுது. எங்கே நடந்திருக்கு சொல்லுங்கள்? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்குது? உலகத்தில் எந்த மூலையில் இப்படி ஒரு காட்சி இருக்குது? ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அதை எளிதாக்கிட்டாங்க பாருங்கள். ஒரு மக்கள் அலைந்து திரிந்து எதையும் பெற வேண்டியதில்லை, மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நிர்வாகம் போதிப்போம். ஓகே, இது ஒரு புரட்சிகரமான திட்டம்ல, இது எல்லாரும் வரவேற்கணும்ல. இதை சீனிவாசன் என்ன கருத்து சொல்கிறாருன்னு கேட்போம். திரு சீனிவாசன் சார் வணக்கம். அதாவது காணாத காட்சி தான் எங்கள் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சானவாஸ் சொன்னது. இது காணாத காட்சி, உலகமே அதிசயப்படுகின்ற காட்சி தான் இது. எந்த மாதிரியான காட்சின்னு பார்க்கணும். அதாவது வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் மிக பெருமைப்படக்கூடிய ஆட்சியாக இது இருக்குன்னு சொன்ன முதலமைச்சர், வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு தரப்பு மக்களும், இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக திமுகவை சேர்ந்த கட்சி தொண்டர்களே இன்றைக்கு வருத்தப்படுகின்ற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் வைப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொகுதியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, மக்களுடன் முதல்வர், இன்றைக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பேர் வைக்கிறீங்க, அருமையாக பேர் வைக்கிறீங்க. ஆனால் அதற்கு என்ன தீர்வு காணப்பட்டது? இந்த 4 ஆண்டு கால துவக்கம், இறுதி 5வது ஆண்டு துவக்கத்தில் கணனியெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கு அதிகாரியெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. உடனுக்குடன் மனு தீர்க்கப்படனா தேர்தலுக்காகத்தானே எம்எல்ஏ, தேர்தலுக்காகத்தானே உங்களுடைய மனுக்கள் இன்றைக்கு விரைவுபடுத்தப்படுகிறது, இந்த கேம்ப் நடத்தப்படுகிறதெல்லாம் தேர்தலுக்காகத்தான். அது மக்களுக்கு தெரியும், இந்த நாடகமெல்லாம் மக்களுக்கு தெரியும். இத்தனை பேர் வச்சுருக்கீங்கல்ல, அதில் 1 கோடி பேர் மனு கொடுத்துருக்குறாங்க, 1 கோடியே 10 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்குறாங்க. பைசலாடத்தி இது ஒரு 10 லட்சம் வச்சுங்க, தரவுகள் முறையாக இல்லை. அந்த 10 லட்சத்துக்கே 96% 100% பூர்த்தி ஆயிருச்சுன்னு தம்பட்ட அடிக்கிற அரசு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் திராவிட மாடல் அரசு அதிமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் காப்பி அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பாடுறதுல என்ன விசேஷம் இருக்க முடியும்னு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதிர்க்கட்சியோட தலைவர், அதிமுகவோட பொதுச்செயலாளர் இன்றைக்கி மக்கள் கூட்டத்துக்குள்ளே போய் இன்றைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கு திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்ட மக்களின் வெறுப்பு, இந்த அரசு மக்கள் விரோத அரசு, சொத்து வரியிலிருந்து விலைவாசியெல்லாம் ஏற்றி வைத்து விட்டு 4வது ஆண்டு காலத்தில் இன்றைக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதிமுக மீது வசைப்பாடி என்னென்ன அரசியல் சூழ்ச்சி பண்ணுவீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் ஒரு முடிவு கட்டுவாங்க. இந்த பயங்கர உலகத்திலே இல்லாத இந்த கண்ணிறைந்த இந்த ஆட்சி எப்போ வீட்டுக்கு போகணுன்னு எதிர்க்கட்சி மட்டும் இல்லை, இன்றைக்கு மக்களே தரைத்தளத்திலிருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய 4 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். 4க்கும் நான் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவருடைய பதிலை பெறுறேன். ஒன்று, பல தரப்பினரும் வருத்தத்தில் இருக்காங்க, திமுக தொண்டர்களும் வருத்தத்தில் இருக்காங்க. 2வது, பெயர் வைக்கிறாங்க, தீர்வு இல்லை. அதிமுக ஆட்சி கால திட்டங்களை பெயர் மாற்றி புதுசாக அறிவிக்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல கூட்டம் வருது. முதலில் சகோதரர் சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது 1 கோடியே 5 லட்சம் மனுக்கள் வந்தது என்று படித்திருக்கிறார், பாராட்டுகிறேன். அதற்கு அடுத்த வரியை எப்படி மறந்தார் என்று தெரியவில்லை. 1 கோடியே 1 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வார்த்தையை மட்டும் அவர் தப்பித்து விட்டார். 10 லட்சம் என்று அவர் புதிதாக ஒரு டேட்டாவை கொண்டு வருகிறார். ஆனால் அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த செய்தி இதற்கான தொடர்பு அலுவலர்களில் ஒருவரான அமுதா அவர்கள் நேற்று அறிக்கை கொடுக்கிற போது 1 கோடியே 5 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டது, 1 கோடியே 1 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, சகோதரர் சீனிவாசன் புதிதான அரசியல்வாதி அல்ல, அவருக்கு தெரியும். 4.5 ஆண்டு காலம் கழித்து நாங்கள் மக்களை பார்க்க போகிறோம். நாங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். எங்கேயாவது ஒரு இடத்தில் எங்களை வர வேண்டாம் என்றோ அல்லது எங்களை தேடி மக்கள் வராமல் இருந்தார்கள் என்றோ எங்கேயாவது ஒரு அதிருப்தி கூட்டம் இதுவரைக்கும் பார்க்க முடிந்திருக்கிறதா? எந்த தொலைக்காட்சியிலாவது, தொலைக்காட்சியை கூட விடுங்கள், இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அவர்கள் உடனடியாக எடுத்து போட்டு விடுவார்கள். போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் எங்களை நோக்கி வருகிறார்கள், இருக்கின்றன. நாங்கள் 1 கோடியே 5 லட்சம் தீர்வுகள், 1 கோடியே 5 லட்சம் மனுக்களை பெற்று 1 கோடியே 1 லட்சம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தேர்தலுக்காக போடப்படக்கூடிய நாடகம். நான் கேட்குறேன், 2021 நாங்கள் முதல்ல முதல்வரின் முகவரித்துறை எப்போ? 2021. 2023 மக்களுடன் முதல்வர். இப்போ 2025 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்.
இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றின் பரிணாம வளர்ச்சி. அதாவது அமுதா அவர்கள் கொடுத்த அறிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பேசுகிற போது அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஊரகத்துறையில் என்ன தேவை இருக்குது, நகர்ப்புறத்தில் என்ன தேவை இருக்குது, இதை 30 நாளில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முயற்சி செய்யும் போது இந்த 15 துறைகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 15 துறைகளும் சார்ந்து இல்லைங்க 30 நாளில் சில விஷயங்கள் முடியாது என்று சொல்லி அந்த 45 நாட்களாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை குணா, ஒரு இந்த முகாம் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் ஏறத்தாழ 1 லட்சம் வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னார்வலர்களை வீட்டுக்கு வீடு அனுப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முகாம், அதாவது இதுவரைக்கும் அரசு அலுவலகங்களை நோக்கி மக்கள் போய் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது மக்களை நோக்கி அரசு அலுவலகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 விஷயம் பண்றீங்க. ஒன்று, திமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அரசியல் ரீதியாக மக்களை போய் அணுகி உறுப்பினர் சேர்க்கையும் மற்றதையும் மண் மொழி இனம் மானம் காக்க வாங்கன்னு கூப்பிடுற ஒன்று நடக்குது. அதே காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள் மக்களை நோக்கி பிரச்சனைகளை தீர்க்கிறோம் போகிறாங்க. இது இரண்டும் தேர்தலை நோக்கிய பார்வை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அரசியல் ரீதியாக எங்களுடைய முன்முயற்சி என்பது ஓரணியில் தமிழ்நாடு, அது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு மாண்புமிகு தலைவர் தந்த கட்டளை, அது தனியாக ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அரசு இயந்திரம் என்பதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை ஒரு அரசு துறை அல்லவா நடத்தி கொண்டிருக்கிறது. வாங்க உங்களுக்குள்ள பிரச்சனையை தாங்க, நாங்கள் தீர்வு காணுகிறோம் என்று சொல்லுவதில் நாங்கள் ஏற்கனவே 1 கோடி பேருக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம், மீதி உங்களுக்கு யாருக்கேனும் அப்ஜெக்ஷன் இருக்குமானால். அதில் மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், சகோதரர் சீனிவாசன் கவனிச்சாரான்னு தெரியாது, முதல் முறையாக ஒரு அரசு 15 துறைகளில் நீங்கள் என்னென்ன கேட்பீங்க, அதாவது ஒரு உதாரணத்துக்கு பட்டா உரிமை மாற்றம் அல்லது பெயர் மாற்றம், இப்படின்னா நீங்க என்னென்ன கொண்டு வரணுங்கிறத ஒரு பட்டியல் போட்டு 15 துறையில் இந்த மக்கள் கேட்கக்கூடிய உரிமைகளுக்கு. ஏன்னா சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, எனக்கு நான் ரேஷன் கார்டில் எனக்கு பெயர் மாற்றணும் அப்ளிகேஷன் மட்டும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் அப்படி பெயர் மாற்றணும்னா உங்கள் அப்பா அம்மா கூட இருந்த ரேஷன் கார்டு, நீங்கள் புதிதாக திருமணமானதற்கான உங்களுக்கான சர்டிஃபிகேட், இப்படி தேவைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த அரசு என்ன பார்க்கிறது என்று சொன்னால், கடந்த காலங்களில் மக்களிடம் பெற்ற மனுக்களில் எதனால் காலதாமதமானது, அப்படியானால் இதையெல்லாம் மக்கள் கொண்டு வந்து விட்டால், தேவையான சப்போர்ட்டட் ஆவணங்களை கொண்டு வந்து விட்டால் நாம் உடனடியாக செய்துவிடலாம் என்பதையெல்லாம் திட்டமிட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன இந்த திட்டம். அதாவது நீங்கள் சொன்னதை போல மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அரசியல் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டளைகளை தனியே கொடுக்கிறார். ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஒரு முதலமைச்சராக அவர் எந்த நேரத்திலும் சுணங்காமல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் போகிற இடங்களில் இவ்வளவு கூட்டம் வருகிறது அல்லவா குணா, எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா? நமது தொலைக்காட்சி உட்பட பல தொலைக்காட்சி நிருபர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு வந்த மக்களிடம் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நாங்கள் எந்த நோக்கத்தை செய்தோமோ அதையே சொல்கிறார்கள். முந்தியெல்லாம் நாங்கள் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பயணித்து எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். இப்போ எங்கள் ஊர் பக்கத்திலேயே அந்த அரசு அலுவலகங்கள் நாங்கள் உடனடியாக போய் சந்தித்து எங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியுது, சில விஷயங்களை தீர்வு காண முடியுது, இது வரவேற்கத்தக்கது என்று பெரும்பான்மையான மக்கள் நமது தொலைக்காட்சி உட்பட பல தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் செவ்வனே போய் சேர வேண்டும் என்பதில் தான் இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், அதாவது உங்களுக்காகத்தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு உங்களுடைய உரிமைகளை பெற்று போங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முதலமைச்சர் மிக தெளிவான ஒரு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறேன், மக்களுடன் ஸ்டாலின் என்று மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கி இருக்கிற திட்டம் நிச்சயமாக ஸ்டாலினுடன் மக்கள் என்கிற ஒரு இடத்தை நோக்கித்தான் வரும். 26இல் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக இந்த இயக்கம் பெறும். இன்னொரு புதிய ட்விஸ்ட்டை கொடுக்குறீங்க, மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒன்று ஸ்டாலினுடன் மக்கள்னு மாறுன்றீங்க. திரு சீனிவாசன். இல்லை, அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஐயா மதிப்பிற்குரிய பேராசிரியர் சார்கிட்ட கேட்குறது, நீங்கள் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுனீங்க மக்களுக்கு? தமிழக மக்களுடைய உள்ளத்தை தொடுகின்ற ஆட்சியா இது? அதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும்.
தமிழக மக்கள் இந்த அரசின் மீது மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாங்கங்கிறத இந்த அரசு உணரவே இல்லையா? நீங்கள் மாடத்திலிருந்து மாதம் மும்மாரி மழை பொழிகிறதான்ற கேட்குற அரசா நீங்கள் 4 ஆண்டுகள் கொண்டு போயிருக்கிறீங்க. சொத்து வரியிலிருந்து விலைவாசி கட்டணத்திலிருந்து மக்கள் தவிக்கிறது உங்கள் காதுகளையும் கண்களையும் படலையா? இதைத்தான் தமிழக மக்கள் கேட்குறாங்க, எதிர்க்கட்சி கேட்குறாங்க. நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்கன்னா இன்னைக்கு எதற்காக சேர்ந்துருக்கிறாங்க? இந்த அரசை அகற்றுவதற்காக சேர போகிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார்ல, அந்த மேடையில் பேசியிருக்கிறாரு. அதை பேசுனதுல இந்த திட்டம் மக்களால் எழுச்சி பெற்றப்பட்டதுன்னு எந்த திட்டத்தை அவர் சொல்ல முடியும்? அதாவது சகோதரர் சீனிவாசன் கேட்கிறார் இல்லையா, இந்த திட்டங்கள் என்ன திட்டங்கள்? நான் கேட்கிறேன், 1.25 கோடி தாய்மார்கள் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற திட்டம் என்ன சாதாரண திட்டமா, சாமானியமான திட்டமா? அதை விட மிக முக்கியமாக பேருந்துகளில் இன்னைக்கு பெண்கள் தாய்மார்கள் போய் வருகிறார்கள். ஏறத்தாழ குறைந்தது 800 இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் அவர்கள் இதனால் சேமிக்கிறார்கள் என்று நமது பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறதே, அது என்ன பொய்யா? அது மட்டுமல்ல, காலையிலே நமக்கு தெரியும் குணா, இன்றைக்கு இந்திய அளவில் 42% பெண்கள், 100 பேர் இந்திய அளவில் வேலைக்கு போனால், பெண்கள் வேலைக்கு போனால் 42 பெண்கள் தமிழ்நாட்டிலே வேலைக்கு போகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த தாய்மார்கள் காலையிலே தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத சூழல் இருக்கிற காரணத்தினால் அந்த தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினரும் நன்றாக வளர வேண்டும் என்கிற காரணத்திற்காக காலை சிற்றுண்டி திட்டம், இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு நம்பிக்கை தர்ற திட்டம் இல்லையா? எனக்கு தெரிந்து சகோதரர் சீனிவாசன் கேட்கிறாரு, மின் கட்டணம் யாருக்கு உயர்ந்தது? என்ன 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே வீடு வச்சிருக்கிற 2 கோடி மக்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் விலையேற்றி இருக்கோமா? கேட்குறேன். 400 ரீடிங், 400 யூனிட், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நாங்கள் விலைவாசியை குறைவாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கூட்டி இருக்கிறோமா? அப்போ ஏழை எளிய மக்கள் 80 பேர். உங்களுக்கு தெரியும், சீனிவாசனுக்காக சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா சொன்னார், பணக்காரர்களிடமிருந்து எடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். சாப்டர் இட்ஸ் பேட்டர் புவர். ஏழைகளிடமிருந்து எடுத்து பணக்காரர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர் சீனிவாசன் சொல்வதை போல 100% எந்த ஆட்சியின் மீதும் யாருக்கும் திருப்தி இருக்க முடியாது, எந்த நாட்டிலும் கிடையாது. ஜனநாயக நாட்டில் அதிருப்திகள் இருக்கலாம், ஆனால் அது கோபமாக மாறி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. மக்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு தேவையானதை செய்வார் என்று. சரி, திரு குமார் கோணத்தை கேட்கலாம். இது நிர்வாக ரீதியாக நடக்கிறத பேசியிருக்கிறாங்க, அரசியல் ரீதியான நகர்வுகளை நம்ம பேசலாம். ஒன்று, ஓரணியில் யார் சேர்ந்துருக்கிறாங்க, ஆட்சியை வீழ்த்துவதற்காகத்தான் எல்லாம் சேர போகிறாங்கன்னு ஒரு கோணத்தை சீனிவாசன் சொல்கிறார். திருமாவளவன் இன்னைக்கு திமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர், அடுத்த கூட்டணி ஆட்சி, அடுத்த ஆட்சி அதுதான், நாங்கள் உழைப்போன்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். ஒரு திட்டவட்டமான ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சி சொல்கிற ஒரு முக்கியமான நிலைப்பாடு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி அவர் சொல்லும் பொழுது அதனுடனே சொல்லியிருக்கிறார், திமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகளில் 25% வாக்கு விசிக வாக்குன்னு தான் இப்போ தான் சொன்னார். நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவர் கடந்த 1 ஆண்டுகளாக அவர் முதல்வரோடு நிறைய தொடர்பில் இருக்கிறவர், நினைத்தால் எப்போ வேணாலும் பேச முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர் பொதுவெளியில் நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அப்படியும் பேசுகிறார், இப்படியும் பேசுகிறார். எப்படி வேணாலும் பேசட்டும், அவங்களுடைய டைப் இல்லைங்கிறது இப்பவும் கூட சொல்லியிருக்கிறார். இப்போ கூட நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் திமுக தான் ஜெயிக்கணும்னு சொன்னார்னா அவர் கூட தான் இருக்காங்கிறது தான் அதனுடைய பொருள். இல்லை, ஜெயிக்க வைப்போம், கூட இருந்து ஜெயிக்க வைப்போம். இல்லை, இடையில அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை பாஜகவில் சேர்க்க மாட்டாங்களா, என்னை அதிமுகவில் சேர்க்க முடியாதா, விஜய்கிட்ட நான் சேர்ந்துட முடியாதா, எடப்பாடி பழனிசாமி எங்கே வேணாலும் சேரலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் தேவைப்பட்ட கட்சியை வச்சுருப்பேன், இல்லை தேர்தலிலே வேண்டான்ட்டு போயிடுவேன்லாம் கூட சொல்லியிருக்கிறார். ஆமாம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொன்னாருங்கிறது தான் எனக்கு இன்னை வரைக்கும் என் அறிவுக்கு எட்டலை. அது எதுக்குன்னு தெரியல. நான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அதை விளக்கட்டும். அது எனக்கு அவர் தெளிவாக இருக்கும்னு நான் அதுக்காக நான் அதை கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ திட்டங்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல டிராஃபிக்கான இடத்துல, இப்போ எங்கள் ஏரியாவை நான் சொல்லிடுறேன், 7 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரோட்டில் 2 பகுதி இருக்கும். போகிறது ஒன்று, லைனில் எல்லா இடமும் 2 ட்ராக், இந்த பக்கம் 2 ட்ராக், இந்த 2 ட்ராக்கு காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கிறது. மயிலாப்பூர் போனாலும் அப்படி தான் இருக்கிறது. மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல மெட்ரோ நெருக்கடின்னு நம்ம சொல்லலாம். எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் ஃபங்க்ஷனே பண்ணலை.
பகிரங்கமாக சன் டிவி வழியாக நான் சொல்கிறேன். சென்னை நகராட்சி, சிட்டியில் இப்போ எங்கள் ஏரியாவிலே நான் சாலிகிராமத்தில் இருக்கிறேன். அருணாச்சல ரோட்டில் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரத்துக்கு போனீங்கன்னா ஒரு கான்செப்டில் பார்க்க முடியாது. ரெண்டு சைடில் ரெண்டு அடுக்காக நிற்கும் வாகனங்கள். மத்தியில் போகிறது ஆறு அடிச்சுட்டு தான் போகணும். அந்த அளவு போக்குவரத்து நெரிசல்ல கட்டுப்படுத்துறது அந்த ஆட்சியின் மேல நீங்க சொல்ற பெரிய புகார். அது பெரிய புகார் தானே. சாதாரண மக்கள் என்னையா இது ஆட்சி நடத்துதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் போகும்போது வரும்போது திட்டிட்டு தானே போவாங்க. அதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. அடுத்தபடியாக ரோடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைனேஜ் எடுத்துக்கோங்க. எந்த இதுவும் பக்காவாக இன்னும் செப்பனிட செய்யலை. திரும்ப மழை வரும், திரும்ப மோட்டரை வச்சு இப்போ எடுத்து ஊற்றுவாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கிறது. ஆறுகள் எடுத்துக்கங்க. நான் கடந்த வாரம் தான் இடையில பேப்பர்லலாம் வந்தது, ஆறுகளெல்லாம் தூர்வார போகிறதாக ஒரு செய்தியெல்லாம் வந்தது. நான் திருநெல்வேலி போயிட்டு வந்து பார்த்தா தாமிரபரணி சிறுவைகுண்டம் பக்கத்தில் சானவாஸுக்கு தெரியும், அவர் சகோதரருக்கு தெரியும், மண்ணை கூட ஆற்றுல மண்ணை பார்க்க முடியாது. அவ்வளவு செடியும் கொடியும் மரம் முளைச்சி தான் இருக்கிறது. இதை எப்படி அப்போ வெள்ளம் வரும்போது என்னாகும்? வெள்ளம் வரும்போது தண்ணீர் போக்கு இல்லாமல் சைடை உடைத்து கொண்டு மற்ற இடங்களை கால்வாய்களை ஒரு அரசாங்கம் பராமரிப்பு பணி இந்த மாதிரி நீர் இதெல்லாம் செப்பனிடுங்கிறது 3 விஷயங்களை செய்யணும். இதுதான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணி. 3 முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க. ஆளுநரோட பதிலை கேட்டுடலாம். இல்லை, மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்லாம் எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக அது நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அந்த கோரிக்கைகள் அங்கே சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா இப்போ சொல்லிட்டா இப்போ இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் தரப்பு கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு. முதல் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி மக்களுக்கு, மக்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். அதாவது சார் வந்து இன்னைக்கு அந்த கேம்புக்கு போய் அங்கே போய் புகார் சொல்ல முடியாததுனால ஊடகத்தின் வழியாக சொல்லியிருக்காரு. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து சேர்ந்துடும். அந்த திட்டத்தை ஆமாம், இதில் வந்து அந்த திட்டத்தை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இதை குறிப்பிடுத்து இதை நிறைவேற்றுமாறு நானும் அவருக்கு சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஏன் இப்படி மாற்றி பேசுகிறாரு, அவர் பேசுகிறதுனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கார். எங்கள் தலைவர் எப்பவும் மாற்றி பேசுனதில்லை. எப்போதும் ஒன்று போல் பேசுகிறார், உறுதியாக பேசுகிறார், நிலைப்பாடுகளை மாற்றாமல் ஒரே நிலைப்பாட்டை தெளிவாக எடுக்கிறார். அப்படி எடுக்கக்கூடிய இன்னொரு தலைவரை, இன்னொரு கட்சியை தான் நீங்கள் காட்டணும் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கூட, இன்னும் சொல்ல போனால் பாஜக எவ்வளவோ முயன்றும் கூட பாஜகவோடு நாங்கள் அணி சேர மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு மதசார்பற்ற கட்சிகள் வலுப்பெற வேண்டும்னு சொல்லி ஒரு அணியை கட்டுவதிலும் அந்த அணியை வலுப்படுத்துவதிலும் அந்த அணியில் உறுதியாக பயணிப்பதிலும் மிகுந்த தெளிவுள்ள தலைவர் எங்களுடைய தலைவர். கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளுக்கு உடன்பட்டு முதலில் போய் கையெழுத்து போட்டது எங்கள் தலைவர் தான். கலைஞர்கிட்டையே 10 தொகுதிகள் பெற்று போட்டியிட்ட இயக்கம் வீசிக்க. கலைஞரிடம் 10 தொகுதிகள் பெற்று போட்டியிட்ட இயக்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் 6 தொகுதிகளுக்கு கையெழுத்து போடுகிறது என்றால் அன்றைக்கு இருந்த சூழலில் அந்த உடன்பாட்டுக்கு வீசிக்க வந்ததன் மூலம் அந்த அணி கட்டுக்குலையாமல் அது வந்து ஒரு உறுதியான அணியாக வலுப்பெற்றது. அது வெற்றியும் பெற்றது பார்க்கிறோம். அப்போ 2017 இணைந்த அணி 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், அதை தாண்டி இப்போ 2026 தேர்தல், இந்த அளவுக்கு பயணிக்க முடிகிறது என்றால் இப்படி பயணித்த ஒரு கூட்டணியை காட்ட சொல்லுங்க. இப்படி ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைத்த ஒரு தலைவரை காட்ட சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி விட்டு கொடுத்து அரவணைத்து எல்லாருக்கும் வந்து தலைமையேற்று ஒரு அணியை கொண்டு போறார். எடப்பாடியால் ஒரு தேர்தலிலிருந்து மறு தேர்தலுக்கு ஒரு அணியை கட்ட முடியலையே. அவர் கட்சி அணி அவரால் தக்க வைக்க முடியலையே. அவர் கட்சியவே அவரால் தக்க வைக்க முடியலையே. அவர் கட்சி இன்னைக்கு என்னவா இருக்கு, எத்தனை கூறா இருக்கு. ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நேற்று நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்ன பேசியிருக்காங்க, சசிகலா என்ன பேசிட்டு இருக்காங்க, டிடிவி என்ன பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் யாரு? அவங்களாம் வேற வேற இயக்கத்தை சார்ந்தவர்களா? அப்போ ஒரு இயக்கம் பிளவுபட்டு கிடக்குது. பிளவுபட்டவர்களை சேர்ப்பதற்கு முடியல அவரால். அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் ஓட்டு செதறாமல் இருக்கும், திமுக வீழ்த்த முடியும்னு இன்னைக்கு போய் பேசுறாரு. முதல்ல உங்கள் கட்சியை சேருங்க, அப்புறம் கூட்டணி உங்கள்கிட்ட இருக்கா? 2019 அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க 2021 தேர்தலில் இருந்தாங்களா? 21 தேர்தலில் இருந்தவங்க 24 தேர்தலில் இருந்தாங்களா? 24 தேர்தலில் இருந்தவங்க இப்போ 26 தேர்தலுக்கு இருப்பாங்களா? இல்லை. இப்போ பிஜேபி அதிமுக என்பது தான் வெளிப்படையாக தெரியுது. அதுலேயும் பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர் வந்து தனித்த ஆட்சின்னு சொல்கிறாரு. ஒரு முரண்பாட்டிலே அது போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட எந்த குழப்பமும் இங்கே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணியில் உறுதியாக பயணிக்கிறோம்.
அப்படி இருக்கும்போது விசிகாவை முன்வைத்து அபாண்டமான கருத்துக்கள் பரப்பப்படுது, அவதூறு பரப்பப்படுது. கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க, திருமாவளவன் தான் அங்கே பேசுகிறாரு இங்கே பேசுகிறாரு, அவர் எடப்பாடிக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறாரு, ஏன் அங்கே இது பண்ணுறாரு, அப்போ இதெல்லாம் என்ன பின்னணி, திமுக விட்டு போக போகிறாரா, கூட்டணி விட்டு போக போகிறாரான்னு சொல்லி கருத்துக்கள் பரப்பப்படும் போது அதுக்கு பதில் சொல்லி பேசுகிறார். நான் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி தேர்தலுக்கு வரல, தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் செய்து வந்த களத்துக்கு இப்போ தேர்தலே வேண்டான்னா கூட எங்களால் பயணிக்க முடியும்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார். அது அந்த மாதிரியாக வெறும் சீட்டுக்காக இவர் முடிவெடுப்பார், வேற பெர்சனல் ஆதாயங்களுக்காக முடிவெடுப்பாருன்னு அவதூறு பரப்புறவங்களுக்கு பதில் சொல்கிறார். இதையெல்லாம் நாங்கள் பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. தேர்தல் அரசியலே இல்லாமல் தான் இந்த களத்துக்கு வந்தோம், இன்னும் மீண்டும் தேர்தல் அரசியல் இல்லாமல் கூட களத்தில் பயணிக்க முடியும்னு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார். அது மற்ற இன்னொரு கட்சியை மிரட்டுறதுக்காக இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க, எடப்பாடி கூட போனால் 5 சீட்டு கொடுப்பாருன்னு கடந்த 2024 தேர்தலில் 5 சீட்டு கொடுப்பாரா மாட்டார் எடப்பாடி? பேசினாரா இல்லையா? அதிமுக தரப்பில் பேசினாங்களா இல்லையா விசிகாவோட? ஆனால் கூட 3 சீட்டு கிடைக்குதுன்னு நிலைப்பாட்டை மாட்டிட்டு போயிட்டார். அப்போ பிஜேபி தான் இல்லையா? பிஜேபி இல்லாத அதிமுக தானே இருந்துச்சு கடந்த தேர்தலில், ஏன் போகலை? அப்போ சீட்டை முன்னிலைப்படுத்தி முடிவெடுக்கவில்லை, கொள்கை முன்னிலைப்படுத்தி முடிவெடுக்கிறோம். அதிமுகவோட போனால் அதிமுக பிஜேபியோட போகாதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. இப்போ அன்னைக்கு போயிருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு எடப்பாடி அவர் வாட்டுக்கு பிஜேபியோட போயிட்டாரு, விசிகா என்ன செய்ய போ? அப்போ எடப்பாடியை நம்பி போனால் அந்த உறுதித்தன்மை இருக்காது, ஆனால் திமுக பிஜேபி எதிர்ப்பு உறுதித்தன்மை இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கிறோம். எனவே நாங்கள் கொள்கை அடிப்படையில் தொடர்றோம். 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிப்போச்சு இந்த கூட்டணி அமைஞ்சு. ஆனால் 9 மாதம் கூட அதிமுகவில் ஒரு கூட்டணியை கட்ட முடியல, தக்க வைக்க முடியல. அப்போ ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னா கொள்கை இருக்கு, இங்கே கொள்கை இருக்கா, கொள்கை இல்லை. திரு குமார், கிளாரிட்டி வந்துருச்சா? கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும், கூட்டணியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்கிற முதல் கோரிக்கையை இதுவரைக்கும் தமிழக அரசியல் இல்லாத கோரிக்கையை நான் தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். 2 நாளைக்கு முன்னே பேசியிருக்கார். இல்லை, போன தேர்தலில் மக்கள் நல கூட்டணி காலத்தில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. இதை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அதற்கான காலம் கனியல்ன்றதையும் அவர் இப்போ சொல்றாரு. இது அதை நான் முன்னிபந்தனையா வைக்கலன்னு நான் சொல்ற புள்ளிகளை மட்டும் நீங்க வச்சு ஒரு கோடை போடுங்க, அதுல சில விஷயங்கள் இருக்கிறது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு, இப்போ 25% வாக்குகள் எங்க வாக்கு தான் அவர் சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் பார்த்தா 60 சீட்டு கேட்க போறாருன்னு ஒரு கணக்கு. ஆனால் 60 இல்லைனாலும் ஒரு 30 கொடுப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கறதுக்கு அவருக்கு ரைட் ராயில அது நியாயம் இருக்கிறது, எதிர்பார்க்கலாம். ஆனால் கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு போன தடவை கொடுத்த சீட்டை விட தருவாரான்னு போன தடவை கொடுத்த சீட்டை விட இவர் கொடுப்பாரு. அதே சமயத்தில் சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி நம்பர்ஸ் அடுத்தது சார். அதாவது ஒன்றுபட்டு ஒரு மேடைக்கு வந்த பிறகு என்ன எண்ணிக்கைன்னு அவங்க பேசி முடிவு பண்ணிக்க போறாங்க. இல்ல குணா, இதுல ஒண்ணு இல்ல, அதுல டிஸ்பியூட் ஆகும்ன்ற அதுல தான் பிரச்சனை வரப்போ வருதுன்ற அந்த அவர் என்ன சொல்றாரு, அங்க வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 4இல் 1 ஓட்டு நம்ம ஓட்டுங்கிற அளவிற்கு நாம் உழைக்க வேண்டும், இந்த அணிக்கு நாம் உழைப்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமே தவிர இது இவங்க சொன்ன மாதிரி அண்ணனுக்கு தெரியாதா 25% அப்படிங்கிறது எங்க அப்படிங்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கு யதார்த்தம் தெரியாதா? அவருடைய இது என்னன்னா the confirmation of the இது conviction of the alliance. நாங்க உறுதியா இருப்போம், 4இல் 1 பகுதி ஓட்டை விடுதலை சிறுத்தைகள் பெற்று தரும். அதுல அவங்க சொல்றது எது அப்படின்னா, இந்த கூட்டணியினுடைய உறுதித்தன்மையும் விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பின் ஆழத்தையும் தான் அண்ணன் அங்கு சொல்லுகிறார் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டியதே தவிர இதை தாண்டி இவங்க சொல்ற மாதிரிலாம் கிச்சுமுச்சு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அர்த்தத்திற்கு நாம் போக தேவையில்லை. ஒரு பக்கத்துல அணி உருவாகவே இல்லை, வருவாங்கன்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இன்னொரு பக்கம் அதான் சார், வருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க, இன்னும் நம்ம கூட்டணியில் சில பேர் சேருவாங்கன்னு சொல்றாரு. அதாவது எந்த கட்சி சேரும், எப்படி சேர போறாங்க அப்படின்ற கிளாரிட்டி இல்லை, பட் அணி வரும்னு சொல்றாரு. அது சார்ந்து உங்களுக்கு எந்த ஒரு பார்வையும் இல்லை, அது சேருமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இல்லை. ஆனா சேர்ந்து நிக்கிறவங்கள்ட்ட இவங்க கடைசி நேரத்தில் இன்னும் சீட்டு பிரிஞ்சிரு, அதிக சீட்டு கேட்டு அதுதானே கடைசியில் டிஸ்பியூட்டே அதில் தானே வரும். ஏன்னா இவங்க இவ்வளவு நாள் பேசுறதே அதுதான். இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் இதில் என்ன கோரிக்கை மெயினாக வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், சீட்டுகள் சீட்டு விஷயம் 1, 2வது கூட்டணி 2, அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் கூட சேர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே எங்களுக்கு 40 சீட்டுக்கு கம்மியாக நாங்கள் வரலைன்னா நாங்கள் அவர்கிட்ட பேசுவோம் இவர்கிட்ட பேசுவோம்னு அவரும் தேமுதிகட்டெல்லாம் இப்போ பேசிகிட்டுலாம் இருந்தார்.
இது ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம அரசியலை கணிக்க வேண்டியிருக்கு. அதே போல் எதிரணியில் இப்போ கூட சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லியாச்சு, இந்த சைட்லையும் சொல்லியாச்சு, தொண்டர்கள் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கருத்து, அது இதே கூட்டணி பிரச்சனை தான். கூட்டணி ஆட்சி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. மாநில கட்சின்னு வந்ததுன்னா 2 கட்சியுமே இங்கே தமிழ்நாட்டில் அந்த கான்செப்டே கிடையாது அப்படின்னு ஒரு பொது கருத்தை வைக்கிறாங்க. ஆகையினால இதெல்லாம் தான் இப்போ நம்ம விவாதத்துக்கு பொருளாக இப்போ கடந்த மாதம் முழுக்க இந்த விவாதங்கள் தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் திமுக இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போல்லாம் அங்கே சிஸ்டத்தை கொண்டு ஸ்பாட்லேயே வச்சு எல்லா குறைகளையும் தீர்க்கிறாங்கன்னு. 4 வருஷம் ஆச்சு. முன்னாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 4 வருஷம் ஆகுது இல்லையா இப்போ ஆட்சி வந்து. இந்த 4 வருஷத்துல இப்போ தான் எலெக்ஷன் நேரத்தில் தான் இதை செய்யணும், அது முன்னே செய்யணும் இல்லையா? எப்போதும் தானே இருக்கிறது மக்களுக்கு. ஒரே ஒரு நிமிஷம் குமார்ண்ணா, 1 கோடியே 5 லட்சம் வந்து 1 கோடியே 1 லட்சம் நாங்க தீர்த்து வைத்திருக்கிறோம். இதை ஏத்துக்கிறீங்களா? இது அரசு தகவல். நான் கான்ஸ்டன்டைனோ இல்ல முதலமைச்சரோ சொல்லல, அரசு துறை செயலாளர்கள் புள்ளி விவரத்தோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரைட். மக்களினுடைய மனுக்கள் நம்ம 1 கோடி முடிச்சிட்டோம்ங்கிறதுனால மக்களுக்கு வந்து கோரிக்கைகள் இல்லாமலா போயிடும். நேத்து கல்யாணம் முடிச்சா இன்னைக்கு அடுத்த காலையில நேத்து சொத்து பங்கு முடிஞ்சதுன்னா இன்னைக்கு அவங்க தனிப்பட்டா கேட்பாங்க. நேத்து திருமணமாயி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிருச்சுன்னா இன்னைக்கு வந்து வேற ரேஷன் கார்டு கேட்பாங்க. அப்ப இந்த கோரிக்கைகள், மக்களுடைய உரிமைகள், சேவைகள் தேவைப்பட்டு இருந்து கொண்டே இருக்கும். இது ரொட்டீன் ஒர்க் சார். இது 365 நாள் செய்ய வேண்டிய வேலைகளை தான் நீங்க சொல்றீங்க. அத இன்னைக்கு 4 வருஷம் கடைசியில நாங்க ஸ்பீட் வருஷமா செஞ்சிட்டு இருந்ததை சொல்றோம். அது வந்து இதை முதல்ல இருந்தே செய்திருக்கணுங்கிறது என்னுடைய அப்பீல், என்னுடைய வேண்டுகோள். முதல்ல இருந்தே அதை செய்யணும். ரெண்டாவது ஒரு நிமிஷம் நான் ஒரு பத்திரிகையாளர் கோணத்தை கேட்டுறேன். திரு சிவபிரியன், ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாமில் நடக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்ற மீட்போம்ன்ற பெயரில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம்பெயினை முன்னெடுக்கிறாரு. இன்னைக்கு திரு திருமாவளவன் கூட்டணி பற்றி ஒரு உறுதிப்பட தன்னுடைய நிலைப்பாட்டை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இது சார்ந்த உங்களுடைய பார்வை? இல்லை, திருமாவளவன் அவர்களை வந்து ஒவ்வொரு முறையும் ஊடகங்களும் மற்றவர்களும் மற்ற கட்சியினரும் வந்து அவரை வந்து கிளாரிஃபை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த ஒரு வருட காலமாக 2024லேருந்து எப்போ அவர் வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளசாராயங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முற்பட்டாரோ அன்றிலிருந்து அதிமுகவோடு அவர் இணைத்து பேசுவது அது போன்ற அவர் கிளாரிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு முறையும் கொடுத்துட்ருக்காரு. எங்களுக்கு வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் உள்ள விடக்கூடாது, அவங்களை ஆள விடக்கூடாது, அதிமுகவை பாஜக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, அதனால் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பது தான் கொள்கை ரீதியிலாக எங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே ஒரு பக்கம் அவங்க கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம்னு சொல்லியே போக ஆரம்பிச்சிட்டாரு. அமித்ஷாவும் பாஜக தலைவர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் நீங்கள் அதிமுகவோட இணக்கமாக இருங்கள், இந்த கூட்டணி கிரவுண்ட் லெவலில் வெற்றி பெறணும், கிரவுண்ட் லெவலில் ஜெல்லானால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். இன்று நடந்த அந்த ஃபங்க்ஷனே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி லெவலில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து சிஎம் பேசினது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜே, அந்த பிக்சரே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். திருமாவளவன் அங்கே இருக்கிறார், திமுக அமைச்சர்களையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் கடுமையாக சாடிய வேல்முருகன் அவர்கள் அதே இடத்துல இருக்கிறாரு. இன்னொன்று, முதலமைச்சர் வந்து பேச்சை முடிக்கும் போது கூட வேல்முருகன் என்னை கோபித்துக் கொள்வார், நான் ஒரு அறிவிப்பு கொடுக்கலன்னா மந்திரிங்க கோச்சிப்பாங்க, திருமாவளவனும் கோச்சிப்பார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிரிப்போடு சொல்லி தான் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அப்போ என்னென்னா இது வந்து திமுக கூட்டணியும் வந்து ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், எங்களை பிரிக்கவே முடியாது, அதற்கான முயற்சிகள் வந்து நீங்கள் செய்யாதீங்க, நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கோம், எங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு சின்ன சிக்கல். அந்த இப்போ டிஎம்கே கூட்டணியிலையும் அந்த பேச்சுவார்த்தைன்னு வரும்போது எவ்வளவு இடங்கள் அந்த சிக்கல் இருக்குது. பட் ஏடிஎம்கேல வந்து இது கூட்டணி ஆட்சியாக இருக்குமா இல்லை அது தனிப்பெரும் ஆட்சியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான மோதல் வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்குமே இருக்கிறது. அது மோதல்னு ஏன் சொல்கிறேன்னா, அதை ஒரு முறை ஒரு தலைவர் சொன்னார்னா பரவாயில்ல, அமித்ஷா அவர்கள் வந்து ரிப்பீட்டடாக சென்னையில் அந்த என்டிஏ அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அவர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார்.
அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு பேசுகிறேன்னு சொன்னார். அதன் பிறகு வாய்ப்பு ஏற்படவில்லை. அதன் பிறகும் கூட அமித்ஷா அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக அதை வந்து சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லை, அது வந்து தனிப்பெரும் ஆட்சியாக தான் இருக்குங்கிறாங்க. இது ரெண்டு கட்சிகளுமே அவர்களுடைய தொண்டர்களை ஊக்குவிப்பதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட சீட் ஷேரிங் வரும்போது யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்னும் போது அப்போ வந்து ரொம்ப தெளிவாகும். இது வந்து கூட்டணி ஆட்சிக்கு பாஜக உண்மையிலே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா, இல்லை அவங்க வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா அப்படின்னு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து அவர் பண்ணியிருக்கிறதா இப்போ தான் கேள்விப்படுறோம். அதாவது வந்து அவர் வந்து அவருடைய வண்டியிலேருந்தே பேசிகிட்டு இருந்தவர் இப்போ கீழே இறங்கி மக்களாக நடந்து போக ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் அவங்களும் வந்து அவங்களோட பிரச்சாரத்தையும் அவங்களுடைய பிரச்சார யுக்திகளையும் கிரவுண்ட்லேருந்து வர்ற இன்புட்ஸை வச்சு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா லைக் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வருடத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னாலே வந்து பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் கூட்டணிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்கிறது வந்து இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா இங்கே வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப க்ரௌட் ஆகுறதுனால எல்லாருமே ஒருத்தராக அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒருத்தரை இன்னொருத்தர் வீழ்த்துவதற்கான அணி சேர்க்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீண்ட பல மாதங்களுக்கு முன்பே இப்போ வந்து புதிய கட்சிகள் வருகை, சிறிய கட்சிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, வாக்குகள் பிரியறது அப்படின்றது வந்து பலமுனை போட்டியில் அப்படி பிரியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுக்கான வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்ற முனையில் திமுகவும் அதிமுகவும் அந்த முயற்சியை செஞ்சிட்டு இருக்காங்களா? நிச்சயமா. லைக் இப்போ விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நியூ பிளேயர், அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதுனால எல்லாரையுமே அவர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃபெக்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இவங்க 2 பேரும் தங்களுடைய நாங்கள் தான் இங்கே வந்து இருதுருவ அரசியல் தான் இருக்கும், தேர்தலுக்கு வரைக்குமாவது அதை காமிச்சு ஆகணும். 2 கட்சிகளுக்குமே அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்னொன்று வந்து அவங்களுக்கான கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, கிரவுண்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அந்த மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து 2 பேருமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். திமுக வந்து ஒரு 2 கோடி வீடுகளுக்கு வந்து தொண்டர்களை சென்று சந்திப்பது, மக்களை சென்று சந்திப்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எவ்வளோ பேரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் போய் பார்க்குறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று வந்து தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதும் வந்து 2 கட்சிகளுமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஓகே 2 அணிகளும் புதுசாக ஒரு பிளேயர் வரக்கூடிய ஒரு நேரத்தில் 2 அணிகளும் தங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்துகிறாங்க, தங்களுடைய மக்கள் வலிமை தங்களுக்கு என்ன இருக்குன்னு பறைசாற்றக்கூடியது 10 மாதத்துக்கு முன்பே அதனால தான் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வைனா அதில் இன்னைக்கு யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க? திமுக கூட்டணியை பொறுத்தளவில் ஏற்கனவே அது ஹவுஸ்ஃபுல். ஆனாலும் 2021 தேர்தலில் எங்கள் அணியில் இல்லாத கட்சிகள் 2024 எங்கள் அணியில் இடம்பெற்றன. குறிப்பாக மக்கள் நீதி மையம், மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள்லாம் வந்துச்சு. இப்போ 2024 தேர்தலில் எங்களிடம் இல்லாத கட்சிகள் 26 தேர்தலில் எங்களோடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக தேமுதிகவை எல்லாருமே சொல்கிறாங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இதுதான் இந்த அணியின் நிலைமை. இன்னைக்கு இந்த அணி அவ்வளோ வலிமையாக மேலும் மேலும் வலுப்பெற்று கொண்டு போயிட்டுருக்குது. ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், ஆனாலும் இந்த அணி வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த பக்கம் கட்சியும் சிதறி கிடக்கிறது, கூட்டணியும் சிதறி கிடக்கிறது. 2ஐயுமே கட்டி எழுப்பக்கூடிய நிலைமையில் எடப்பாடி இல்லை. 2ஐயுமே வலுப்படுத்தக்கூடிய அந்த தலைமைத்துவம் அவரிடம் இல்லை. அதனால நாளுக்கு நாள் வலிமையற்ற ஒரு நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. இல்லை ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துட்டாங்க, அவங்களோட ஐஜேகே இருக்குது, ஜிகே வாசன் இருக்கிறார், மீதி என்டிஏல இருக்கிற ஓபிஎஸும் டிடிவியும் இன்னமும் ஏடிஎம்கேவோட இருக்கிறாங்களா அப்படின்றத ஏடிஎம்கே இன்னும் அக்னாலஜ் பண்ணல. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து அதையும் கேட்குறேன். அதுக்கு அடுத்து வந்து
ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒன்று திரட்டுவது அப்படின்னா எஞ்சி இருக்கிற மற்ற கட்சிகளை அவர் ஒன்று திரட்டுவதற்கு என்ன ஸ்கோப் இருக்கு? இல்லை, முதல்ல அவரோட இருந்த கட்சிகளை அணி திரட்டுறதுலேயே அவங்க வீக்காக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவுக்கு எதிரான எல்லா கட்சியும் அவங்க தலைமையில் ஓரணியில் தருவாங்கிறது மிகப்பெரிய கற்பனை. அது வாய்ப்பே இல்லை. முதல்ல அவங்களோட இருந்த கட்சிகள், கிருஷ்ணசாமி வந்து இருந்த கட்சி தானே, புதிய தமிழகம் தெளிவுபடுத்திட்டாங்களா? நாங்கள் இப்போ சொல்கிறோம்ல, நாங்கள் 9 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம் அதே நிலைப்பாட்டை திரும்பவும் சொல்கிறோம். எங்கள் கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியும் அதே நிலைப்பாட்டில் திரும்ப சொல்கிறோம். இன்றைக்கி மேடையில் அது வெளிப்படுது. ஆனால் இப்படி கிருஷ்ணசாமி சொல்லிட்டாரா? ஜான் பாண்டியன் சொல்லிட்டாரா? தேமுதிக சொல்லிட்டாங்களா? பாமக சொல்லிட்டாங்களா? அவங்களோட இருந்த எந்த கட்சி இப்போ சொல்லியிருக்கு? அதாவது அதிமுக பிஜேபி சேர்ந்துட்டா உடனடியாக அந்த மேடையிலேயே எல்லாரும் வந்துருவாங்க, ஒரே மேடையில் 10 தலைவர்கள் காட்சி தருவாங்கன்னு தானே அமித்ஷா வந்து அன்னைக்கு சேர் போட்டிங்க. சேரை ஏன் மாற்றினீங்க? பேனர் வச்சிங்க, பேனரை ஏன் மாற்றினீங்க? அப்போ அமித்ஷாவே வந்தாலும் காரியம் நடக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய களம் மாறி போச்சு. அதிமுக தலைமையில் பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமைவதற்கு தமிழ்நாட்டு களம் ஏதுவாக இல்லை. அவர்களோடு இருந்த கட்சிகள் கூட மீண்டும் அவர்களோடு சேர்வதற்கு தயங்குகிறார்கள். ஏன்னா போனால் மொத்தமாக போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த இடத்துல திமுக அணி வலுவாக இருக்கிறது, மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. நாங்கள் மக்கள்கிட்ட எப்போதும் போல போயிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட போகிறது புதிதாக வைக்கக்கூடிய ஒரு புதிய கொள்கை கிடையாது, எப்போதும் போயிட்டு இருக்கோம். இன்னொன்று, இப்போ விஜய் அடுத்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பிஜேபியும் போவாங்க. அப்போ அதிமுக போகுது, அன்புமணியும் போவார், அன்புமணியும் போவார், சீமானும் வந்து ஏற்கனவே போயிட்டு தான் இருக்காரு. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார், கேண்டிடேட்லாம் அறிவிச்சிட்டார். இப்போ சீமான் யாரை ஏற்று போகிறார் களத்துக்கு? திமுக கூட்டணியை எடுத்து தான் போவார். விஜய் யாரை ஏற்று போவார்? அவருக்கு ஏடிஎம்கே வாயிலே வரல. அவருக்கு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே அவர் மறந்துட்டார். இல்லை சார், எதிர்காலத்தில் கூட்டணி சேர கூடும்ன்றதுனால இப்போ விமர்சனத்தை தவிர்க்கிறாருன்ற அதுதாங்க. அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே அவர் மறந்துட்டார். அந்த தாவைக்காங்கிற கட்சிக்கு அதிமுகங்கிற கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு நினைவில் இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்க அதிமுகவை வந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமாக பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறாங்க. அப்போ அவரும் திமுக கூட்டணியும் திமுகவை எதிர்த்து தான் களத்துக்கு போக போகிறாரு. பிஜேபி ஏற்கனவே தீவிர திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே திமுக எதிர்ப்பு ஓட்டை அறுவடை செய்வதற்கு தான் போகிறாங்க, தனித்தனியாக வர்றாங்க. அப்போ திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போடுகிற மக்கள் வழக்கம் போல ஓட்டு போட போகிறார்கள். அதுவே 40 விழுக்காட்டுக்கு மேலே. மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிப்பார்கள். அதுதான் நடக்க போதே தவிர அது திமுக எதிர்ப்பு வாக்குகளைத்தான் பிரிப்பார்கள். அப்படித்தானா சீனிவாசன்? திரு சீனிவாசன், இல்லை, இது பகல் கனவு. திமுக கூட்டணி கட்சியினர் காணுகிற பகல் கனவு. இது பலிக்காது. அதாவது ஜனநாயகத்தினுடைய நியாயத்தை, மக்களின் வாழ்வை, மக்களினுடைய வாழ்வியலை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு வந்து திமுகவை எதிர்த்து வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இன்றைக்கு திமுக அரசை வந்து எதிர்த்து இன்றைக்கு களம் காணுகிற கட்சியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தை வைக்கிறாங்க. அப்போ இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சியாக, இப்போ ஒரு மக்களின் மனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு கட்சியோடு தான் அவங்க சேரணும். அதுதான் காலத்தினுடைய கட்டாயம். காலம் இருக்குது, ஒரு பேறுகாலமே 10 மாதம் தான். அப்போ இந்த தேர்தல் காலத்தில் நிச்சயமாக இந்த ஆட்சியை எப்படி அனுப்பணும்னு அவங்களுக்கு தெரியும். பேக்கப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் அதிமுக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன வலிமையான கூட்டணி? இந்த வலிமையான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் என்ன பேசுகிறாங்க? எம்எல்ஏ பேசுகிறாரு, என்ன வலிமையான கூட்டணி உங்கள் கூட்டணி? மார்க்சிஸ்ட் வெளியில் போய் பேசுகிறாங்க, கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் குரல் கொடுக்குறாங்க, எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. சார், நான் ஒன்றே சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் ஐயா திருமாவளவன், மரியாதைக்குரிய அண்ணன், நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன பேசினார் இன்றைக்கி மேடையில் கவனித்து பாருங்கள். 25 ஓட்டு, 125 ஓட்டு விசிகா வாங்கும். ஆனால் அதிமுக கூட்டணி வாங்குகிற ஓட்டை நீங்கள் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நீதிக்கு ஆதரவாக, தர்மத்திற்கு ஆதரவாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த ஒட்டுமொத்த சிந்தனையோடு வாக்குகள் 50% வரப்போகுது சார். அப்போ யாருக்கு வெற்றி தோல்விங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். மார்க்சிஸ்ட் என்ன பேசுகிறாங்க, விசிகே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி பேசுகிறதுனால தான் விசிகே, அப்படி பேசுகிறதுனால தான் அது மார்க்சிஸ்ட்டு. அப்படி பேசலைன்னா அது திமுக ஆகிடும். அப்போ திமுகன்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது, மார்க்சிஸ்ட்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது, விசிகேன்னு ஒரு கட்சி தனியாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒத்த கருத்தின் அடிப்படையில், பொது நோக்கத்தின் அடிப்படையில் கூட்டணியாக இருக்கும். பேசலைன்னா என்ன சொல்கிறீங்க? திமுக அடிமை ஆகிட்டாங்கங்கிறீங்க. பேசுனா என்ன சொல்கிறீங்க? பேசுகிறாங்க பார்த்தீங்களா, பிரச்சனை இருக்குங்கிறீங்க. ஏதாவது ஒரு லைனுக்கு வாங்க.
அதாவது சூப்பர். சகோதரர் உங்களுக்கு வந்தா சீனிவாசன் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா பேசும்போது தக்காளி சட்னி சார். இல்ல இல்ல, அதாவது இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணு அவர் முடிச்சிடுறேன். பேசும்போது உங்களுக்கு வந்தா சொல்றாரு, ரத்தம், மற்றவங்களுக்கு நாங்க தக்காளி வந்து சட்னி. ஏன் சார்? அதிமுக ஆட்சியில கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஏதோ மக்களுக்கு பூரா தர்மம் செஞ்ச மாதிரியும் அதிமுகவை நோக்கி தான் இன்னைக்கு மக்கள், நான் கேட்குறேன், இன்னைக்கு சொல்றாரு சொத்து வரின்னு சொல்லி, இந்த சொத்து வரிக்கு கையெழுத்து போட்டது யாரு? எங்க அண்ணன் நேருக்கு நேரா சட்டமன்றத்தில் வச்சு கேட்டார, நீங்க போய் ஆண்டுதோறும் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளவு தூரம் வளருதோ அதற்கு தகுந்தாற் போல் வீட்டு வரியை உயர்த்த வேண்டும்னு கையெழுத்து போட்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தது நம்மளுடைய வேலுமணின்னு சொல்லி கேட்டார, பதில் சொல்ல முடிஞ்சதா உங்களால? மின்சார கட்டணத்தை நீங்கள் பொது இடத்தில் இருந்து வளர்த்து எடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரே தங்கமணி, அது வந்து அவர் என்ன திமுக காரரா? இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு அவமானப்படக்கூடிய வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லாதவர்கள் 70% பேர் வேலை பார்க்கக்கூடிய வகையில் யார் வேண்டும் என்றாலும் இங்கு வேலைக்கு வரலாம் என்று 2017 ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரே, இது என்ன திமுக செய்ததா அதிமுக செய்ததா? இப்படி பாஜக உங்களுடைய கூட்டணியில் இல்லாத போதே பாஜகவின் எண்ணங்களை நிறைவேற்றி துரோகம் செய்த அதிமுகவை நோக்கி எந்த தமிழன் வருவான்னு கேட்கிறேன் நானு. நீங்க என்ன தர்மவாதிகள், என்ன நியாயம் செஞ்சீங்க? இன்னைக்கு என்ன செஞ்சிருவீங்க? நீங்க மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கலன்னா 3000 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்ற பாஜகவுக்கு நீங்க வந்து பாய் விரிக்கிறீங்களா? இதான் உங்க நியாயமானு கேட்கிறான். தமிழன் கேட்க மாட்டான். எங்க பிள்ளைங்களை படிக்க விடாம ஆக்குறீங்களா? 42 லட்சம் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேட்க மாட்டீங்க. நீட்டு தேர்வுல இன்னைக்கும் செத்துட்டு இருக்க. நீட்டு தேர்வு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் சொன்னாதான் பாஜகவோட கூட்டணி சொல்றதுக்கு தெம்புண்டா? அதிமுகவுக்கு திராணி இருக்கான்னு கேட்கிறான். தெம்பும் திராணியும் இல்லாத ஒரு கூட்டணிக்கு தமிழன் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோ. திரு சீனிவாஸ். இல்லை, அதாவது உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், சொத்து வரிக்கான அத்தனை கையெழுத்து போட்டதற்கு பிறகு நகர குழும வளர்ச்சியினுடைய அந்த சார்பாக விதிக்கணும், கட்டணம் உயர்த்தணுங்கிறது விதி, சட்டம். அப்போ ஒரு மத்திய அரசு கூப்பிட்டு சொல்கிறப்ப அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஆண்டுலையாவது எந்த நாட்கள்லையாவது சொத்து வரியை மக்கள் ஏழை மக்கள் மீது வச்சாங்களா, கை வச்சாங்களா? மின் கட்டணம் உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதா பேராசிரியர் சொல்கிறாரு. அப்போ கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தீர்மானங்களை உறுதிமொழி வாங்கிக்கிட்டு அதிமுக கையெழுத்து போட்டுச்சுன்னு பேராசிரியர் சொல்லுவாங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்றேன், தமிழர்களுக்கு விரோதமா பேசாதீங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக பாடுபட்டவங்க. 2019, 20 2 ஆண்டுகள் வந்து ஒன்றிய அரசு கொரோனாவை முன்னிட்டு எக்ஸம்ஷன் கொடுத்தா இல்லையா? இதே எடப்பாடி 50% வரி உயர்த்தினாரா இல்லையா? நம்ம போராடணுமா இல்லையா? அதற்கு பிறகு ஒன்றிய அரசு எக்ஸம்ஷன் கொடுத்ததுனால நிறுத்தினாரா இல்லையா? கொரோனா வந்து காப்பாத்துச்சா இல்லையா? அப்ப முடியாததை நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இருந்த பிறகும் ஏழை எளியவர்களுக்கு மானியம் கொடுக்கக்கூடிய தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். அப்படி இருக்கிற போது நாங்கள் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அநியாயங்களை எல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற போது எங்க அணிக்கு குரல் கொடுப்பாங்களா தமிழர்கள்? அதுக்கு ஆதரவா இருக்க உங்களுக்கு குரல் கொடுப்பாங்களா? நியாயமா சொல்லுங்களேன், உணர்வு பூர்வமா பேசுங்களேன். இல்லை, நான் உணர்வுபூர்வமாக தான் பேசுகிறேன். அதாவது மத்திய அரசு அதிமுக ஆட்சி காலத்தில் இதே பாஜக அரசு தான் இருந்தது, இப்பொழுதும் இருக்குது. அவங்க எந்த விஷயங்கள்லையும் அவங்க வந்து ஆட்சியில் வந்து நெருக்கடியை கொடுத்தாங்க. அந்த நெருக்கடியை தீர்த்து மக்களுக்கு சுமை இல்லாத அளவுக்கு அதிமுக ஆட்சி நடந்தது மக்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு சீனிவாசன் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி. இப்ப உங்க வாயினால உங்களினுடைய அந்த வார்த்தைகளால் தெளிவா சொன்னீங்க, மத்திய அரசு அன்னைக்கும் நெருக்கடி கொடுக்குது, இன்னைக்கும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே. அந்த நெருக்கடி கொடுத்தவனை கையை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்களே, என்ன நியாயம்? எங்க இருந்து வருது இந்த நியாயம்? அதுதான் அதிமுக. சொன்னீங்க அருமையான கேள்வி பேராசிரியர், அருமையான கேள்வி. அதுதான் அதிமுக. இல்ல, அதுதான் அதிமுக. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு கூட்டணி மூலமாக வந்தாலும் சரி, ஆட்சி மூலமா வந்தாலும் சரி, நாங்க சொல்றோமே அதிமுக தனித்தன்மையுள்ள ஒரு இயக்கம். நீங்க எத்தனை முள்வேலி போட்டாலும் சரி, தமிழ்நாட்டிற்கு எத்தனை முள்வேலி போட்டாலும் அந்த முள்வேலியை தூக்கி எறிஞ்சு ஒரு பக்கமாக வச்சுட்டு மக்களுக்கு சாதனைகளை நிகழ்த்தியது அதிமுக. நீங்கள் திராவிட மாடல் அரசு நீங்கள் வந்து மொழிக்கு ஆதரவாக கூப்பிட்டீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக தானே முன்னாடி உட்கார்ந்துருக்குது. அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் அம்மாவும் வகுத்த அந்த பாதை
பேரறிஞர் அண்ணா வகுத்த அந்த பாதையில் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக அதிமுக இருக்குல்ல, அதை நீங்கள் ஒத்துக்கத்தானே வேணும். அப்போ வந்து கூட்டணிக்காக ஒரு தேர்தலில் வந்து கொள்கையை வச்சு யாரும் தேர்தல் கூட்டணி பேசுங்க, தமிழை தெளிவா பேசுங்க. நான் இப்பவும் சொல்றேன், எம்ஜிஆர் அன்னைக்கும் சொன்னாரு, நான் சொல்றேன், இலங்கை தமிழர் பிரச்சனை வந்தபோது, காவேரி பிரச்சனை வந்தபோது அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னாரு, திமுகவும் அதிமுகவும் மொழி பிரச்சனை இன பிரச்சனை என்று வந்தால் இரட்டை குலை துப்பாக்கிகளாக நிற்கும். எம்ஜிஆர் பேசின வார்த்தை. கலைஞர் தலைவர் கலைஞர் என்ன முடிவு, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றார். திமுக தலைவர் சொல்ல, தலைவர் கலைஞர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நாங்க மும்மொழி கொள்கை தந்தாதான் தருவோம் சொல்லும்போது எடப்பாடி குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படி கையை பிடிச்சு வராருன்னு கேட்கிறேன் நான். நிறைவு பார்வை திரு குமார் சார். இப்போ எல்லாரும் பேசுனாங்க, மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாம் அதிமுகவும் மத்திய அரசும் சேர்ந்து மக்களிடம் எடுத்து செல்லும் பொழுது அதற்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. அது இப்போ பழைய காலம் மாதிரி இல்லை. சங்கி வந்துடுவாங்க, சங்கியை வர போகிறாங்க அப்படிங்கிற காவியெல்லாம் அங்கே வந்துட முடியாது அப்படிங்கிறது முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஆனால் ஏடிஎம்கே தூக்கி கொண்டு போகிறதுனால அது பிரச்சனையாக இருக்காது. இல்லை, பிரச்சனை இல்லை. இது இவங்களே சங்கியோட 98 கூட இருந்தவங்க தானே. அப்போ ஒன்று இப்போ ஒன்று. அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த கட்சி அன்னைக்கும் ஒரே கொள்கை தான். ஆகையினால அது இல்லை. இப்போ திட்டங்கள் என்ன, திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, தமிழ்நாடு ஒரு நாளைக்கு 28 கிலோமீட்டரு ஹைவேல போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திய அரசு. 7 கிலோமீட்டருக்கு கூட போட முடியாமல் நிலைமையில் இருந்து 2014க்கு முன்னால். நீங்கள் ஹைவே எடுத்துக்கோங்க, அது மேலே ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 2 ஏர்போர்ட் எங்கேயாவது திறந்துட்டுருக்காங்க. காலேஜ், ஸ்கூல்ஸு, பில்டிங்ஸு, எல்லா திட்டங்களும் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபா, 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸு, மற்ற நல்ல திட்டங்கள். அதுபோல் வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. முத்ரா திட்டத்தில் எக்கச்சக்கமான பேர் பலனடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அதான் அதிமுக அதையும் இதையும் சேர்த்து செய்தாங்கன்னா அவருக்கு நிறைய அதுக்கு தேர்தல் நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த காட்சி இன்னைக்கு செய்கிறத வேலையை வருஷம் முன்னே எந்த ஆட்சி வந்தாலும் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள்கிட்ட நேராக போய் அதுதானே வேலை. அதுக்கு தானே அவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை செய்யணும். இன்னொரு திட்டம் என்னென்னா, கிராமங்களில் இப்போ என்ன பேச்சு இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் செய்தி. சில இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், சர்வீஸ் ஓரியன்ட் இளைஞர்கள் 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 33 ரூபா 33 பைசா தான். ஒரு மாதத்துக்கு 33 ரூபா 33 பைசாவை நம்மளால் சம்பாதிக்க முடியாதா? இது 5 வருஷத்துக்கு ஒருத்தன் அரசியல் கட்சிக்காரன் கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற பெரிய இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய இடங்களில் அது நடக்க போகிறது. இந்த தேர்தலில் இளைஞர்கள் வாலண்டியராக செய்ய போகிறாங்க. செய்து மக்கள்கிட்ட அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாங்கிறதும் இந்த தேர்தலில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். விஜய் வேறு வர்றாரு. விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குது. விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து அது யாரை எங்கேருந்துலாம் போகும்? முதல்ல அடிபடுறது சீமான். 2வது மற்ற கட்சிகள், திமுகவில் இருக்கிற வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் கண்டிப்பாக விஜய்க்கு போகும். ஆக எல்லா கட்சியிலேருந்து விஜய்க்கு போகிறது. இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். கூட்டணியை தவிர்க்க முடியாத தேர்தலாக இருக்கும். கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. கூட்டணியோட தான் கவர்மெண்ட்டே பாப் பண்ணக்கூடிய சூழல் வந்தாலும் வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கூட்டணி யாருக்கும் தனி பெரும்பான்மை வராம கூட்டணி நேரடியாக பாதிக்கிறது 2-3 பேர் நேரடியாக பாதிக்க போகிறாங்க. எம்டிஎம்கே, சீமான் எல்லாரும் பாதிக்கிற கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி தேர்தல் நடந்து இதெல்லாம் நடந்து முடிந்தால் எந்த ஒரு அதிமுகங்கிற என்டிஏவாக இருந்தாலும் சரி, அல்லது டிஎம்கே கூட்டணியாக இருந்தாலும் சரி, மற்ற விஜய் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு கிடைக்கும். ஆனால் தனியாக அமைக்க முடியாத ஒரு சூழல் வரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே, சிவபிரியான், உங்கள் கணிப்பு என்ன? நீங்கள் என்ன கருதுறீங்க சார்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருந்தால் அது வழக்கமான 2016 போன்ற ஒரு தேர்தலை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து ஆலூர் ஷானவாஸ் சொன்னது போன்ற ஒரு 40% ஓட்டு எங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த ஓட்டு அவங்களுக்கு 42% ஓட்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ஆளும் கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சியினுடைய வாக்குகள் பிரியும்
ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் பிரியும் பொழுது அது வந்து நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவாக தான் வரும். ஆனால் அது போக போக தான் அது வந்து எப்படி இருக்குது இந்த களம் வந்து, ஏன்னா இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் நாம் பேசும்போது களம் ஒரு மாதிரி இருக்கும், கிட்ட போகும்பொழுது அலையன்ஸ் கொஷின்ஸு, அலையன்ஸில் எப்படி சீட் ஷேரிங் இருக்குது, டிஎம்கே அலையன்ஸில் எப்படி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஒத்துக்கிறாங்க, ஏடிஎம்கே அலையன்ஸில் அது என்ன ஆக போகுது, எப்படி வந்து அந்த கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறத அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க, இது போன்ற பிரச்சனைகளுக்கு விடை நமக்கு கிடைச்ச பிறகு இன்னொன்று விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்க போகிறாரு, அது போன பிறகு களம் எப்படி மாறுது, இதையெல்லாம் பொறுத்து தான் நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நம்மளால் வந்து எப்படி இந்த விண்டு எந்த பக்கம் இருக்க போகுதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹலோ, அதாவது பேசுனது எல்லாமே திமுக கூட்டணியில் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் மேடையில் நிற்கிறாங்க. பிரச்சனை எங்கே வரும்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது முரண்பாடு வந்து இந்த கூட்டணி உடஞ்சிரும். இப்போ உடைய போகுது அப்போ உடைய போகுதுன்னு சொல்லி இப்போ கடைசியில் ஜனவரி பிப்ரவரிக்கு வந்துட்டாங்க. ஏப்ரல் மேல தேர்தல்னா இவங்க தொகுதி பேச்சுவார்த்தையில் வந்து உடையும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் உடையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதைத்தான் 2019 தேர்தலையும் சொன்னாங்க, இதைத்தான் 2021 தேர்தலையும் சொன்னாங்க, இதைத்தான் 2024 தேர்தலையும் சொன்னாங்க. இந்தா உடஞ்சிரும், பேச்சுவார்த்தையில் உடஞ்சிரும், அவங்க கேட்குற சீட்டு இவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுக்குற சீட்டு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். சீட்டு எண்ணிக்கையை தாண்டி கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிற கூட்டணி, ஆனாலும் கொள்கை அடிப்படையில் உறுதியாக இருக்கிற கூட்டணி என்றாலும் அவரவர் இடங்களை உரிய மரியாதையோடு தொகுதி பங்கீட்டில் மிகுந்த ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பெறுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க காண்ற கனவெல்லாம் நடக்காது. சீனிவாஸ் இல்லை, அதாவது மக்கள் வந்து வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க. எந்த கட்சி ஒரு ஆளுமையான கட்சி, மக்களுக்கு எந்த பணிகளை நலத்திட்டங்களை எந்த கட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க வந்து அறிவு சார்ந்து யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. யாருக்கும் செலக்டிவ் அம்னீசியா கிடையாது. ஏன்னா வாக்குறுதிகளை வைத்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. நான் 4 ஆண்டுகளாக கண்ணை மூடி தூங்கிட்டு இப்போ வந்து பட்டா கொடுக்குறேன் சிட்டா கொடுக்குறேன், அது அவசியம்தான், அதை மறுக்கலை. ஆனால் பிரதான வாக்குறுதிகள், இன்றைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை சிறைக்கு அனுப்புகிற அரசு தான் இது. அப்போ அரசு ஊழியர்கள்லேருந்து எல்லா தரப்பு மக்களும் ரோட்டுக்கு வந்து போராடுற நிலையை உருவாக்குனது திராவிட மாடல் அரசு. அப்போ அந்த உள்ளார்ந்த கோபம் தரைத்தளத்தில் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அதிமுக கூட்டணி நிச்சயமாக மிக மகத்தான வெற்றியை பெறும். இவர்கள் காணுகிற எந்த கனவும் கற்பனையும் நடக்காதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் ஓரணியில் நிற்கிறாங்க, இந்த அரசுக்கு எதிராக நிற்கிறாங்கங்கிறத இந்த அரசு வருகின்ற 26 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக உணரும். இது வந்து மக்களுக்கு வாக்குறுதியின் பேரில் மிகப்பெரிய துரோகத்தை செய்த அரசு தான் இந்த அரசு. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புறது தான் ஒற்றை முழக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறத பதிவு செய்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த விழாவிலேயே சகோதரர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மீதி இருப்பதையும் நிறைவேற்றுவதற்காக முன்முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதைத்தான் அண்ணன் திருமா சொல்லியிருக்கிறார். 1. 2வது, அண்ணன் பேசுகிற போது சொன்னார், சங்கிகள் வந்து விடுவார்கள், சங்கிகள் என்று சொன்னதெல்லாம் எடுபடாது, முன்னாடியே நீங்கள் சங்கிகளோடு கூட்டணி வைத்தவர்கள் தானே. கூட்டணி வைக்கிற போது 2 நடக்கும் குணா. சங்கிகள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களா, திராவிடர்கள் சங்கிகளின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்களா? 99 இப்பொழுதும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அண்ணன் முரசொலி மாறன் வகுத்த திட்டத்தை தான் ஐயா வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டார். எனவே சங்கிகள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதை மக்கள் வரவேற்றார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணியும் அந்த கூட்டணியும் ஒன்றென்று பேசினால் அறிவுடைய தமிழ் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. 3வது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் துவக்கி இருக்கிற திட்டம் மிக ஏழை எளிய மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு 6000 முகாம்கள் நடக்கிறது என்று சொல்லுகிற போது இந்த 45 நாட்கள் அல்லது ஒருவேளை கூட ஒரு 15 நாட்கள் போனாலும் கூட இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்மை தேடி வந்து அரவணைத்த மாண்புமிகு முதலமைச்சரின் இந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என்கிற முறையில் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலினை தங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி அரவணைத்துக் கொள்வார்கள். 2026 எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் தோழர் சண்முகம், எங்கள் தோழர் முத்தரசன், எங்கள் அண்ணன் வைகோ இவர்களெல்லாம் சொன்னதைப் போல மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0
இந்த தமிழ்நாட்டில் மலரும். நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.